இந்த வீடியோவில் டேட்டா டைப் பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி பேசிக்காக தெரிஞ்சது தான். டெக்ஸ்ட்டு தெரியும், நியூமெரிக். இப்போது நியூமெரிக்லேயே இன்ட்டு, ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு 3 டிவிஷன் இருக்குது. இன்ட்டுன்னா நமக்கு தெரியும் இன்டீஜர்ஸ். நெக்ஸ்ட்டு ஃப்ளோட், அதாவது இன்டீஜர் அப்படின்னா ஃப்ளோட் வேல்யூஸ் வராது, லைக் பாயிண்ட் நம்பர்ஸ்ன்னு நம்ம ஈஸியாக சொல்லலாம். இன்டீஜர் அப்படின்னா பாயிண்ட் வராது. இப்போ 0.1 அந்த மாதிரி பாயிண்ட் இல்லாத நம்பர்ஸ் எல்லாமே இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ளோட் அப்படின்னா பாயிண்ட் இருக்க நம்பர்ஸ், லைக் 10.1, 11.12 இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாமே ஃப்ளோட் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் இன்டீஜர் வராது. 100 அப்படிங்கிறது ஒரு இன்டீஜர். இப்போது 100.9 அப்படிங்கிறது ஃப்ளோட் வேல்யூ. ஃப்ளோட் ஆர் டபுள் என்ன வேணால் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸில் வந்து நம்ம மேக்ஸில் படிச்சிருப்போம், ஐஜே இந்த மாதிரி. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் நீங்கள் கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட்டுக்கு வந்து நான் ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டோம். டெக்ஸ்ட்னாவே அது ஒரு ஸ்ட்ரிங் தான். நம்ம சொல்லும் போது டெக்ஸ்ட்டுன்னு அப்படின்னு சொல்கிறோம், பட் ஆக்சுவலாக அது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப் தான். நேம் ராஜு அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் என்ன எழுதியிருக்கேன். இப்போ ஏஜ் வந்து 10ங்கிறது ஒரு இன்டீஜர். டெம்பரேச்சர் 27.0ங்கிறது இது ஒரு இன்டீஜர். இப்போ I + 33J இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது வந்து நியூமெரிக் டைப்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து சீக்வன்ஸ் டைப்ஸ், லிஸ்ட், டப்பிள், ரேஞ்ச். இந்த லிஸ்ட், டப்பிள், ரேஞ்சு இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம வந்து ப்ரீஃபராக பார்ப்போம். இங்கே வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பாருங்கள், லைக் டப்பிள்னா என்ன, லிஸ்ட்னா என்ன அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பாருங்கள். இதை பற்றி ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷனோட நெக்ஸ்ட் ஃப்யூச்சர் வீடியோஸ் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் 80, 54, 60, 70, 90 இந்த வேல்யூஸை நான் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது வந்து லிஸ்ட்டு, அதாவது ஒரு வேரியபிளுக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்ஸ் அப்படின்னா 80 மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த இதுவும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேல்யூஸ் வேணால் ஒரு வேரியபிளுக்கு கொடுத்துக்கலாம். பட் அதுக்கு வந்து சில ரூல்ஸ் இருக்குது. லைக் இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்கணும். ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்து நீங்கள் கொடுக்குறது லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்குது, இந்த லிஸ்ட்டை வந்து என்னால் மாடிஃபை பண்ண முடியுமா, இந்த எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். இப்பொழுதைக்கு லிஸ்ட் அப்படின்னா என்னன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் நீங்கள் இருந்தாவே உங்களுக்கு போதும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சப்ஜெக்ட்ஸ், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ். இது வந்து நான் டப்பிள் கொடுத்துருக்கேன். டப்பிள் அப்படின்னா என்ன ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா இந்த ப்ராக்கெட் தான், ஃபங்க்ஷன் ப்ராக்கெட். இந்த தமிழ் இந்த சென்டென்ஸ்க்கு முன்னாடி ஃபங்க்ஷன் ப்ராக்கெட் யூஸ் பண்ணால் டப்பிள். இதே ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருந்தால் அது வந்து லிஸ்ட்டு. நெக்ஸ்ட் எக்ஸுங்கிற அந்த வேரியபிளில் ரேஞ்ச் ஆஃப் 6 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த ரேஞ்ச் அப்படின்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸை வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறது. நான் 6 அப்படின்னு கொடுத்துட்டேன்னா 0லேருந்து 6 வரைக்கும் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். லைக் கண்டினியூஸாக ஒரு நம்பராக நான் வந்து டிஸ்பிளே பண்ணாமல் 6 நம்பர் கண்டினியூஸாக டிஸ்பிளே பண்ணுறது. இதை பற்றி என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து மேப்பிங் டைப்பு, டிக்ஷனரி. அதாவது டிக்ஷனரிங்கிறத நம்ம என்ன டைப்பில் நம்ம சொல்லுவோம் அப்படின்னா மேப்பிங் டைப். டிக்ஷனரி இந்த டேட்டா டைப் என்னென்னா பார்க்குறதுக்கு கர்லி பிரேசஸில் கீ வேல்யூ பேர்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நேம் பீம், ஏஜ் 20. அதாவது நான் இங்கே இந்த லிஸ்ட் டேட்டா டைப்பில் பாருங்கள், மார்க் 80, 54, 60. 80ங்கிற மார்க்கு யார் வாங்கினா இல்லை எந்த சப்ஜெக்டில் வாங்கினாங்க அப்படிங்கிற எந்த ஐடியாவும் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இல்லை. பட் இந்த டிக்ஷனரியில் பாருங்கள், பர்சன் அப்படிங்கிற இந்த வேரியபிளில் கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணணும். ஏன்னா டிக்ஷனரிக்கு இதுதான் ரூல்ஸ், ஒரு சின்டாக்ஸ். டிக்ஷனரியோட சின்டாக்ஸே இந்த கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு கீ வேல்யூ பேரில் கொடுக்கறது தான் இதோட சின்டாக்ஸு. பாருங்கள், அதே மாதிரி தான் இந்த பீமிங்கிற அந்த வேல்யூக்கு ஒரு லேபிள் கொடுத்துருக்கேன். நான் இந்த இடத்துல லேபிள்னு சொல்லக்கூடாது, ஆக்சுவலாக கீன்னு சொல்லணும். இந்த பீமுக்கு நான் ஒரு கீ நேம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். 20 அப்படிங்கிற இந்த வேல்யூக்கு ஏஜ் அப்படின்னு ஒரு கீ கொடுத்துருக்கேன். இதெல்லாம் என்ன அப்படிங்கிற ப்ரீஃபாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஜஸ்ட் லேர்ன் வாட் இஸ் டிக்ஷனரி ஹியர். நெக்ஸ்ட் செட் டைப். செட்
ஃப்ரோசன் செட். இன்னும் 2 டிவிஷன் இருக்குது. இப்போ இந்த எக்ஸுங்கிற இந்த வேரியபிளில் செட்டுக்கும் இதே கேர்லி பிரேசஸ் தான். பட் இதுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ இந்த செட்டுன்னு கொடுத்துட்டு நான் 5 நம்பர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். 10, 30, 50, 70, 90. இப்போ y ஈக்குவல் டு ஃப்ரோசன் செட் ஆஃப் செட்டுக்கு வந்து நீங்கள் இந்த இடத்துல இது செட் அப்படின்னு ஃபங்க்ஷன் கொடுக்க தேவையில்லை. ஃப்ரோசன் செட் அப்படின்னு கொடுத்துட்டு 10, 30, 30, 70, 90 அப்படின்னு இங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த செட்டுக்கு ஃப்ரோசன் செட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, செட் வந்து நம்ம எப்போ வேணால் எடிட் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். அதாவது மாடிஃபை அப்படின்னா உள்ளே இருக்க வேல்யூ இப்போ எனக்கு 10க்கு பதிலாக 20 அப்படின்னு மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். அதான் மாடிஃபிகேஷன். இப்போது ஃப்ரோசன் செட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அது வந்து மாடிஃபை பண்ண முடியாது. இப்போது இந்த 10க்கு பதிலாக 20 அப்படின்னு மாற்ற முடியுமா அப்படின்னா கிடையாது, மாற்ற முடியாது. அப்புறம் ஃப்ரோசன் செட் வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்து அலோவ் பண்ணாது. இப்போ இந்த இடத்துல 30, 30 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கா, எனக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகும்போது ஒரே ஒரு 30 மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். ஃப்ரோசன் செட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பூலியன் டைப். ஒரு வேரியபிளுக்கு நம்ம வேல்யூஸ் வந்து 10, 20, நேம் ஈக்குவல் டு பீம் இந்த மாதிரி தான் நம்ம வேரியபிள் கொடுக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. எந்த லாங்குவேஜ் எடுத்துட்டாலும் நீங்கள் வேரியபிளுக்கு இங்கே இசட் அப்படிங்கிற இந்த வேரியபிளுக்கு ட்ரூ, ஃபால்ஸ் இந்த மாதிரி கூட நம்ம செட் பண்ணலாம். இது வந்து சில ஃபங்க்ஷன்ஸ், அதாவது சில ஆக்ஷனுக்கு நம்மளுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். எதுக்குங்க ட்ரூன்னு கொடுக்குறோம் அப்படின்னா, சில முக்கியமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ட்ரூ, ஃபால்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படும். ஸோ அது வந்து அலோ பண்ணுறதுக்காக தான் பைத்தானில் கொடுத்துருக்காங்க. பைனரி டைப்ஸ் அப்படிங்கிறது, பைனரினா ஜீரோஸ், ஒன்ஸ், பைட்ஸ், பிட்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். இதில் வந்து பைட்ஸ், பைட்டரே, மெமரி வியூ இந்த மாதிரி 3 டிவிஷன் இருக்குது. எக்ஸுங்கிற இந்த வேரியபிளில் பி அப்படின்னு கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷன் ஹெலோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த எக்ஸுங்கிற வேரியபிளில் இந்த ஹெலோங்கிற வார்த்தை மெமரியில் போயிட்டு எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா பைட்ஸாக ஸ்டோர் ஆகும். அந்த பைட்ஸ் வந்து ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்காது. அதாவது ஹியூமன்ஸ்க்கு வந்து இந்த ஹெலோங்கிற வார்த்தைக்கான பைட்ஸ், அதாவது சிம்பிள்ஸ், பைட்ஸ்னால் அந்த ஜீரோஸ், ஒன்ஸ் இது நம்ம கண்ணுக்கு அது தெரியாது, நம்மளாலே அது மைண்ட்லேயும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனால் அந்த மெஷினுக்கு தெரியும். அந்த ஹெலோங்கிற வார்த்தைக்கான பைட்ஸ் என்ன அப்படின்னா அந்த மெஷினுக்கு தெரியும். இதெல்லாமே வந்து சில பெர்ஃபார்மன்ஸ்க்காக சில ப்ரோக்ராமில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் பைத்தானில் அலோவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒய் அப்படிங்கிற அந்த வேரியபிளில் பைட் அரே ஆஃப் 6 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இந்த பைட் அரே, மெமரி வியூ இந்த 3க்குமே 3 டிஃப்ரென்சஸ் இருக்குது. இப்போ நான் பைட் அரே ஆஃப் 6 அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த 6 வந்துட்டு அரே டைப்பு. அரே மீன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கலெக்ஷன் ஆஃப் டேட்டா வேல்யூஸ். ஓகேவா? அந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டா வேல்யூஸை 6 அப்படின்னு 6ங்கிற வேல்யூ கொடுத்துட்டு அதை வந்து எனக்கு பைட் அரேவை ஸ்டோர் பண்ணு அப்படின்னு நான் இண்டிகேட் பண்ணுறது தான் பைட் அரே. வியூ பைட்ஸ் ஆஃப் 5 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இதில் என்ன மீனிங் அப்படின்னா இசட் ஈக்குவல் டு 5 தான். அந்த வேரியபிளுக்கு 5ங்கிற வேல்யூவை நான் இனிஷியலைஸ் பண்ணாமல் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 5ங்கிற அந்த டேட்டா என்னோடய மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும்ல, ஸ்டோர் ஆகும்போது அது என்ன மெமரி அட்ரஸை எடுத்துக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா 1 to 100 வரைக்கும் இப்போ ஒரு மெமரி இருக்குது சிஸ்டம்குள்ளே அப்படின்னா இது வந்து ஒரு 59th மெமரியில் போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்னா அதோட அட்ரஸ், நம்ம அட்ரஸை நீ எடுத்துகிட்டு வந்து இசட்டுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வை அப்படின்னு சொல்கிறது தான் மெமரி வியூ பைட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நன் டைப்பு.
என்னோடய எல்லா வேரியபிள்ஸ்க்குமே எனக்கு டேட்டா இருக்கணும் அப்படிங்கிற எந்த நெசசரியும் கிடையாது. சம்டைம்ஸ் எனக்கு வேரியபிளுக்கு வந்து டேட்டா எனக்கு கொடுக்க பிடிக்கல, எனக்கு வேல்யூ வந்து தேவையே இல்லை, நான் அதை ஒரு சும்மா டெம்பரவரி வேரியபிளாக நன் அப்படின்னு கொடுத்து சும்மா ஒரு ஷோக்காக நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா ப்ரோக்ராமில் நம்ம கொடுத்துக்கலாம். அதுலேயும் வந்து நம்ம பைத்தான் அலோவ் பண்ணுறாங்க. இங்கே எக்ஸாம்பிளுக்கு ஏஜ் ஈக்குவல் டு நன். நான் ஏஜ் என்ன அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை, அதனால் நான் அதை நன் அப்படின்னு போட்டுட்டு ஜஸ்ட் என்னோடய ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணியிருக்கேன். மேபி ஃப்யூச்சரில் எனக்கு தேவைப்பட்டால், எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த நன்னுங்கிற அந்த வார்த்தையை எடுத்துட்டு நான் ஏஜ் ஈக்குவல் டு 80 அந்த மாதிரி கூட நான் போட்டு வைக்கலாம். It is used to get the type of data that any variable holds. It displays the data type of a variable. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த வேரியபிளில் வந்து என்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அண்ட் நான் என்ன வேரியபிள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத என்னால் கெட் பண்ணிக்கவும் முடியும். ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக இந்த டைப்புங்கிற இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். எக்ஸாம்பிள், நேம் ஈக்குவல் டு ராஜுன்னு இங்கே ஒரு வேரியபிள் இருக்குது. இதோட டைப், அதாவது இந்த டேட்டா வித் டைப் ராஜுங்கிறது இதோட டைப் ஸ்ட்ரிங்கு. இப்போ நான் வந்து பிரிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் ஆல்ரெடி ஒரு பில்டின் ஃபங்க்ஷன். இதோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். பிரிண்ட்டுங்கிறது ஒரு சென்டென்ஸோ இல்லை யூஸரோட ஸ்க்ரீனுக்கு நான் சும்மா பிரிண்ட் பண்ணி காட்டணும், டிஸ்பிளே பண்ணி காட்டணும் அப்படிங்கன்னா யூஸ் பண்ணுறதா பிரிண்டட் ஃபங்க்ஷன். இந்த பிரிண்ட்டுக்குள்ளே டைப் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷன் ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே நான் நேம்னு கொடுத்துட்டேன். ஓகேவா? ஒரு 1000 லைன்ஸ் ஆஃப் கோடிங் எழுதிட்டு இருக்கும்போது இந்த வேரியபிள் என்ன டைப்பில் இருக்குதுன்னு நான் மறந்துட்டேன் அப்படின்னா கூட இந்த இடத்துல அந்த வேரியபிளோட நேமை கொடுத்துருந்தா மட்டுமே போதும். ஓகேவா? இந்த டைப்புங்கிற இந்த ஃபங்க்ஷன் ப்ராக்கெட்டுக்குள்ளே, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நான் வந்து நேம்னு அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இது என்ன டேட்டா டைப்புங்கிறத அவுட்புட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணிடும், ஸ்ட்ரிங் அப்படின்னு. நெக்ஸ்ட் ஏஜ் ஈக்குவல் டு 20. இந்த டைப் ஆஃப்ங்கிற இந்த ஃபங்க்ஷன் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏஜ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இந்த ஃபங்க்ஷன் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏஜ் அப்படின்னு நான் கொடுக்கும்போது எனக்கு 20 அப்படின்னு பிரிண்ட் ஆகாது. ஏஜுக்குள்ளே 20ன்னு தான் இப்போ நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க, அது எப்படி 20ன்னு பிரிண்ட் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு கேட்காதீங்க. இப்போ இந்த இடத்துல நான் டைப் ஆஃப் ஏஜ்னு தான் கொடுத்துருக்கேன். அதாவது ஏஜுங்கிற அந்த வேரியபிள் என்ன டைப்பில் இருக்குது, அதில் என்ன டேட்டா டைப் இருக்குது அப்படிங்கிறத நான் வாங்கணுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல நான் இந்த சென்டென்ஸே கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது ஏஜுங்கிற இந்த வேரியபிளில் இருக்க டேட்டாவை எனக்கு டிஸ்பிளே பண்ணாது. அந்த டேட்டா என்ன டைப் ஆஃப் டேட்டாங்கிறத டிஸ்பிளே பண்ணுறது தான் இந்த இடத்துல இந்த டைப்போட ஃபங்க்ஷனே.